இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ என்ன உளறிட்டு இருக்க மலிஷ்கா? நான் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். சாரி. இனிமே நானும் சொல்லுவேன், நீ நெருப்போட விளையாடுற. லக்ஷ்மிய மாட்டி விடுறதுக்காக ஒரு பிளான் போட்டியே. ஒரு விஷயத்த மறக்காத, ரிஷியும் லக்ஷ்மியும் ஒன்னா இருந்திருக்காங்க. நீயும் மாட்ட வாய்ப்பு இருக்கு. இன்னி வரைக்கும் ரிஷியையும் லக்ஷ்மியையும் பிரிக்க நீ என்னெல்லாம் பிளான் போட்டியோ எதுலயுமே நீ ஜெயிச்சு காட்டல. ஆனா இதுல உன்னால ஜெயிச்சு காட்ட முடியும். அதாவது ரிஷியை விட்டு விலகி இருந்து ஜெயிச்சிடுவ. புரியுதாடி? ஜஸ்ட் லீவ் இட். ஐ அம் டெல்லிங் யூ. மாம் ப்ளீஸ், இந்த மாதிரி எதுவும் நடக்காது. இப்போ இந்த நேரத்துல என்னோட பிளான் நான் எக்ஸிக்யூட் பண்ணலன்னா நானே பயங்கரமா மாட்டிப்பேம்மா. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் கெஞ்சுறேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னனோ அதை செஞ்சாகணும். ப்ளீஸ். பிளான் எக்ஸிக்யூட் பண்ணா மாட்டுவியா இல்ல பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலன்னா மாட்டுவியா? நான் பண்ணலன்னா தான் மாட்டிப்பேன் மாம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நான் தான் மாட்டிப்பேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? வாட் தி ஹெல் மலிஷ்கா, நீ தான் என்ன மாட்டி விடுற. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாலும் நான் மாட்டிப்பேன், ஹெல்ப் பண்ணலனாலும் மாட்டிப்பேன். ரெண்டு பக்கமும் பள்ளம் இருக்கு. லக்ஷ்மி எதுவும் பண்ணல உங்களுக்கும் நல்லாவே தெரியும். அண்ட் அந்த ஹியரிங் எப்படி உங்க வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா மலிஷ்காவை கிட்னாப் பண்ணது கண்டிப்பா லக்ஷ்மி இல்ல. அண்ட் யாரு கிட்னாப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். யார் பண்ணது? பல்விந்தர் பண்ணிருக்கான். மிஸ்டர் ஓப்ராய், உங்ககிட்ட இதுக்கான ஆதாரம் இருக்கா? இருக்கு இன்ஸ்பெக்டர். நான் பல்விந்தரை வேர் ஹவுஸ்க்கு வெளியே பார்த்தேன். அண்ட் பார்த்துட்டு நிக்கல, அவனை ஓடி போய் பிடிச்சேன். ஆனா அவன் தப்பிச்சு போயிட்டான். என்ன பேசுற? இப்படி எல்லாம் நடக்குமா? நீ லக்ஷ்மிய காப்பாத்த. எனிவே இன்ஸ்பெக்டர் சார், லக்ஷ்மிய காப்பாத்த ரிஷி கேஸ திசை திருப்புறான். அதான் நான் உங்ககிட்ட சொல்றேன்ல, லக்ஷ்மி தான் இத பண்ணிருக்கா. ஷீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். அவ தான் இவளை கிட்னாப் பண்ணிருக்கா. இல்ல இன்ஸ்பெக்டர், இதுக்கு பொறுப்பு லக்ஷ்மி கிடையாது. தேங்க்யூ சோ மச் மலிஷ்கா. உன் மாமுக்கு எதிராக நின்னாலும் நீ லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ணிருக்க. தேங்க்யூ. நீ எல்லாத்தையுமே சரி பண்ணிட்ட. நான் எல்லாத்தையும் எனக்காக பண்ணிருக்கேன் ரிஷி. அப்பதான் லக்ஷ்மியோட லைஃப் சரியா இருக்காது. அண்ட் இந்த உதவியை நீ லக்ஷ்மிக்கு பண்ணல, எனக்கு பண்ணிருக்க. தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். அண்ட் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், எப்படியாவது நீங்க பல்வீந்தரையும் அவனோட ஆளுங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுங்க. அவன் எங்க வாழ்க்கையை நரகமாக்கிட்டான், எங்க எல்லாரோட வாழ்க்கையை சேர்த்து நரகமாக்கியிருக்கான். அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். யா ஷூர். தேங்க்யூ. ரெண்டு பேரும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே இதே மாதிரி இருங்க. அடடா, நான் என்ன சொல்லிட்டேன் பாரு, நீங்க எப்பவும் சேர்ந்தே தானே இருக்கீங்க. ஏன்னா நீங்க ஒன்னா சேரதானே பிறந்திருக்கீங்க. சரியா சொன்னீங்கம்மா. ஒருத்தருக்கு கஷ்டம் வந்தா இன்னொருத்தர் அந்த கஷ்டத்தை போக்குறாங்க. நீங்க ரெண்டு பேருமே பொருத்தமான ஜோடி. ரெண்டு பேருமே ரொம்ப அன்பா இருக்கீங்க. அம்மாடி லக்ஷ்மி, நீ ரிஷியை மட்டும் பாத்துக்கல, இந்த குடும்பத்தையே நீதான் முழுமையடைய வச்சிருக்க. அண்ட் டாடி, இன்னைக்கு ஒரு பெரிய அதிசயமே நடந்துச்சு. இன்னைக்கு இந்த நிமிஷம் லக்ஷ்மி உங்க முன்னாடி நிக்கிறானா, அதுக்கு காரணமே மலிஷ்கா தான். இதெல்லாம் என்ன மலிஷ்கா? என்ன பைத்தியக்காரத்தனம்? ஸ்டேஷன்ல என்ன சொல்லிட்டு வந்த? ஏன் கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு வேற ஒண்ணு பண்ணிருக்க. பண்ண வேண்டி வந்தது மாம். வேற வழி இல்லாம தான் பண்ண. அந்த இடத்துல வந்து பிளான் போட்டேன்னு நினைக்காதீங்க. இதுதான் என்னோட பிளானே. நீங்க லக்ஷ்மி பேரை சொல்லணும், நான் லக்ஷ்மிய காப்பாத்தணும். பட் வை? ரிஷிக்காக. ரிஷியை என் பக்கம் திருப்புறதுக்காக. நீங்க லக்ஷ்மிய ஜெயிலுக்கு அனுப்ப பாத்தீங்க. ஆனா நான் ரிஷிய டார்கெட் ஆக்கி லக்ஷ்மிய காப்பாத்தி விட்டுட்டேன். இதால என்ன ஆச்சு பாத்தீங்களா? நான் ஒரு பெரிய உதவி பண்ணிருக்கேன். ரிஷிக்கு பண்ணது யாரு? நான் அண்ட் மாம். இந்த உதவிய அவன் காலம் பூரா மறக்கவே மாட்டான். அதனால என்னையும் மாத்திக்கிட்டு என் பிளானையும் நான் மாத்திட்டேன். இதனால என்ன ஆச்சு தெரியுமா? ரிஷிக்கு என் மேல இன்னும் அதிகமா நம்பிக்கை வந்திருக்கும். இனிமே லக்ஷ்மிக்கு எதிராக நான் எந்த பிளானும் போட மாட்டேன்னு அவன் என்ன முழுசா நம்புவான். அம்மா, உங்களுக்கே தெரியும்ல, நான் அப்பவே சொல்லியிருந்தேன், லக்ஷ்மி ஒருவேளை என்ன அங்க கண்டிப்பா பாத்துருக்கணும். லக்ஷ்மியோட சந்தேகமும் இப்ப நீங்க ஆச்சு. லக்ஷ்மிக்கு ஹெல்ப் பண்ணா ரிஷிய நெருங்கலான்னு இவ சொல்றா. ரிஷி இவ கிட்ட வந்துருவானா? அப்படின்னா சரி, இதெல்லாம் விடுங்க ஆண்டி. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல நேரங்கள்ல எதிரிய தோக்கடிக்கணும்னா முதல்ல காப்பாத்தி ஆகணும். நான் அதை தான் பண்ணேன். லக்ஷ்மி ஜெயிலுக்கு போறதுல இருந்து நான் தடுத்தேன். ஆனா அதால ஒன்னும் லக்ஷ்மி இங்க ஜெயிக்கல. அதோட லக்ஷ்மி ஜெயிலுக்கு போகாம நான் தடுத்ததுக்கு காரணம் இருக்கு. நான் லக்ஷ்மிய ரிஷியோட லைஃப்ல இருந்து நிரந்தரமா வரட்ட பாக்குறேன். அதுக்கப்புறம் என் ரிஷி என்கிட்ட வந்துருவான். ஐ ரியலி ஹோப் சோ. அதோட அம்மா, நீங்க உங்க மலிஷ்காவை பலவீனமா நினைக்காதீங்க. நான் போயும் ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு கிட்ட தோக்க மாட்டேன். புரியுதா? நான் ரிஷியை எனக்கு சொந்தமாக்கி தீருவேன். என்ன நடந்தாலும் சரி.
நான் ப்ரே பண்ணிக்கிறேன் மலிஷ்கா. சீக்கிரமாவே நீ எங்க வீட்டுக்கு வந்துரு. எங்க வீட்டோட மருமகளா. நீங்க எல்லாருமே இங்க இருக்கிறதால நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுறதுனா இன்ஃபேக்ட் மன்னிப்பு கேட்கணும். எஸ்பெஷலி ரிஷி ப்ரோ கிட்ட. இல்ல ரிஷி ப்ரோ, இது ரொம்ப முக்கியம். அன்னைக்கு ரிஷி ப்ரோ என்ன பயங்கரமா திட்டாரு. நானும் அப்செட் ஆயிட்டேன். அண்ட் நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். அதோட கோவத்துல வேற இருந்தேன். அந்த கோவத்துல நான் வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப பயந்துட்டேன். என்னால சொல்ல முடியல, அவ்வளோ பயந்தேன். நான் எதனால அன்னைக்கு அவ்வளோ பயந்தேன்னா அது ஐ வாஸ் ட்ரங்க். அதனால என் மைண்ட்ல நிறைய நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வந்துச்சா. ஸோ நான் ரொம்ப பயந்துட்டேன். ஒரு நிமிஷம் நான் ஓபராய் ஃபேமிலியை சேர்ந்தவன் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டேன். எப்போ ஒருத்தர் செஞ்ச தவற ஒத்துக்கிட்டாங்களோ அவங்கள தண்டிக்க கூடாது. நீ உன் தவற ஒத்துக்கிட்ட, உன்னை தண்டிக்க கூடாது. இன்ஃபேக்ட் உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு ஆயுஷ். ஆனா பனிஷ்மெண்ட் கிடைச்சாகணும். ஆயுஷ், அடுத்த முறை நீ இந்த மாதிரி தப்பு பண்ணா பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும். நெவர் மாமை. நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் இல்ல, மாமா மாமியோட வீட்ல தங்கி இருக்கேன். எப்படி உன் வாயில இந்த மாதிரி வார்த்தை வருது? அடுத்த முறை இந்த மாதிரி சொன்னா நான் உன்னை அடிச்சிடுவேன். மாம் சரியா சொன்னாங்க. அவங்க என்னைக்கும் தப்பா சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை நீ மறுபடியும் இந்த மாதிரி பேசணும்னு வை, அப்புறம் ஏன் கிட்ட உதவாங்குவ. ஆமா, நானும் உன் கன்னத்துல அறைவேன். நீ எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு தம்பி. அது எப்படி நீ என்ன விட்டு போக முடியும்? ஒன் அண்ட் ஒன்லி ப்ரோ. கம் ஆன் ஆயுஷ், ஐம் ரியலி சாரி. நான் எல்லாருக்கும் முன்னாடி அப்படி கத்திருக்க கூடாது இல்ல. லக்ஷ்மி என்கிட்ட அப்ப சொன்னா, எனக்கும் அப்பதான் புரிஞ்சுது நான் தான் தப்பு பண்ணேன். அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி தானே உன்னை திட்டுன கத்துன. சோ எல்லாருக்கும் முன்னாடியே உன்கிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். என்ன ரிஷி ப்ரோ மன்னிப்பு அது இதுன்னு கன்னத்துல அரைஞ்சிருங்க. நீங்க அறைய மாட்டீங்க. என்ன ஒரு வார்த்தைக்கு சொன்ன. ஐம் சாரி. யூஷ், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஆனா அந்த கஷ்டமான நேரத்துல நீ உன்னோட அம்மாவை கூப்பிடல. அதை என்னால பொறுத்துக்க முடியாது. பட் மாம், நான் அதோட அத்தை இப்பதானே இங்க பாட்டி சொன்னாங்க, நீங்க அதை கவனிக்கலையா? லக்ஷ்மி தான் இந்த குடும்பத்தோட தேவ தூதன். நீங்க சந்தோஷப்படணும்ல. ஏன்னா ஆயுஷ்க்கு அவனோட டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல லக்ஷ்மியோட சப்போர்ட் கிடைச்சிருக்குல்ல. சோ இதால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரல, நம்ம ஃபேமிலியோட பேரும் கெட்டு போகல. சோ அதை யோசிச்சு பாருங்க. அதோட நீங்க சந்தோஷம் தானே படணும். ஏன்னா நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம்ல. சரி சரி உட்காருங்க, முதல்ல சாப்பிட்டு முடிங்க. மலிஷ்கா என்னமோ பெருசா பேசிட்டா. அவ என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றினா நல்லா இருக்கும். ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. லக்ஷ்மி ரிஷி மனசுல ஆழமா இடம் பிடிச்சிட்டா. கண்டிப்பா மலிஷ்காவால ஒரு இன்ச் கூட அசைக்க முடியாது.